இங்கே நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு சனாதனத்தில் நம்மளுடைய ஜாதியை 4ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில எதிர்க்கட்சி முட்டாள்கள் பகுத்தறிவுன்ற ராமசாமி குரூப்புங்க, ஈவே ராமசாமி குரூப்புங்க போனவங்கெல்லாம் நம்மளை அதாவது பழிக்கிறதுக்கும் கேவலப்படுத்துறதுக்கும் சொல்லுவா டைலாக்கு தான். அதாவது சாதி வர்ணம் பூசிட்டாங்க, 4 ஜாதியாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. இந்த சத்யராஜ் போட அறிவியலிங்க சினிமாவில் கூட தலையிலிருந்து பிறப்பவன் பிராமணன், நெஞ்சிலிருந்து பிறப்பவன் சத்திரியன், அப்புறம் வயிற்றுலேருந்து பிறப்பவன் இந்த மாதிரி வைசாசுன்னு சொல்லுவாங்க வைத்தியன்னு, அப்புறம் காலிலேருந்து பிறக்கிறவன் பாதத்துலேருந்து பிறக்கிறவன் சூத்திரன் அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை கேவலப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சொல்லுவானுங்க. ஆனால் இந்த முட்டாளுங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா, தலையிலிருந்து பிறப்பவன் பிராமின் அப்படின்னு சொல்கிறது, தலைன்றது நம்மளை எல்லாமே ஆப்ரேட் பண்ணக்கூடியது. அதனால் ஒரு பள்ளம் வந்துடுச்சுன்னா மூளை தான் கட்டளையிடும். இப்படியெல்லாம் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஒருன்றது ஹெட்டு. அதனால் தலையிலேருந்து பிறப்புனா அவன் ஒரு அறிவாளி, இன்டெலிஜென்ட்டு அப்படின்னு சொல்கிறது. இப்போ ப்ராமினன்ட், சாலியன்ட்டு, எமினன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளை பற்றி சொல்லும் போது. இந்த ப்ராமினன்ட் அப்படின்றதில் கடைசி 2 எழுத்து எடுத்துட்டிங்கன்னா பிராமின்னு வரும். அதாவது பிராமின் அப்படின்றது நாங்கள் உயர்ந்தவர்கள், கடவுளுக்கு அடுத்தபடியாக இருக்கிறவர்கள் அப்படின்னு தங்களை தாங்களே அவங்க சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கடவுளுக்கு சேவை செய்கிற இடத்துல அவங்க இருக்கிறதுனால. அதை பற்றி நம்மளுக்கு முதல்ல தலையிலிருந்து பிறப்பவன்னா தலையிலிருந்து எங்கேயும் பிறக்க முடியாது. ஆனால் இந்த முட்டாளுங்க, இந்த மதமாற்ற கைக்கூலிங்க அப்படித்தான் பேசுவானுங்க. அப்படின்றது தான் இதனுடைய உண்மை. அதனால் தலையிலிருந்து பிறக்கலை, அறிவுபூர்வமான இன்டெலிஜென்ட்ன்றது தலை என்பது அறிவுக்கு சம்மந்தப்பட்டது. அது ஒரு இன்டெல் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அதனால் பிராமின் தன்னை உயர்ந்த வகுப்பு, கடவுளுக்கு சேவை செய்பவன் உயர்ந்த வகுப்புன்னு வச்சுக்கிட்டான். அடுத்து சத்திரியன் அப்படின்னு சொல்கிறது, சத்திரியவன்றது ஆள்பவன். இப்போ பாருங்கள், கடவுளுக்கு சேவை செய்கிறதோடு தான் அவன் இருப்பான், அவன் ஆள்றதுக்கு வரமாட்டான். ஆனால் ஆளும் வர்க்கம்னு ஒன்று இருக்கும். இந்த ஆண்ட பரம்பரைன்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்கல்ல இந்த அரசியல்வாதிகள் அப்படின்றது. ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் தான் சத்திரியன் சொல்கிறது. சத்திரியன்றவன் வீரமாக இருப்பான், ஷூட்டர் அப்படின்றது அதனுடைய இது. இப்போ ஷூட்டர் அப்படின்றது வார்த்தையை தான் நாம் தமிழில் படிச்சிங்கன்னா அது சத்திரியன் அப்படின்னு வரும். இவங்க எதிரி நாட்டோட போரிடுறதுக்குரிய தைரியம் இருக்கும், போரிடுவாங்க, இன்னொரு நாட்டை பிடிப்பாங்க, இன்னொரு ஆட்சியை பிடிப்பாங்க. இப்போ மோடின்னு வச்சுக்கோங்க, இவரெல்லாம் பெரிய ஷூட்டர். அவர் சத்திரியன். அவர் இப்போ நாட்டை ஆளக்கூடிய தொடர்ந்து சிஎம்மா 15 வருஷம், இப்போ பிஎம்மா 15 வருஷம், இன்னும் ஆண்டுக்கிட்டே இருப்பார் போல இருக்குது. இப்படியாப்பட்ட ஆள்பவன்களை சத்திரியன்னு சொல்கிறது. அதனால் இது ஒரு வர்க்கம். அதாவது கடவுளுக்கு சேவை செய்கிறன்னு செக்ஷனில் போகிறது பிராமின். அப்புறம் மக்களை ஆள துடிப்பவன் அரசியல்வாதி, அவன் சத்திரியன்னு சொல்கிறாங்க. மூணாவது இந்த வைசாசுன்னு சொல்லுவாங்க, ஆரிய வைசிய அப்படின்னு சொல்லி இந்த கோம்டி செட்டிங் எல்லாம் இப்போ மண்டபம் கூட வச்சுருப்பாங்க. இவர்கள் வாணிபம் செய்பவர்கள். இவங்க பணம் 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 3 தலைமுறைக்கு பணம் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணுன்றதில் தான் குறியாக இருப்பாங்க. அப்படி கடவுளை பற்றி கூட நிறையா நினைக்க மாட்டாங்க, இப்படி ஆள்பவனை பற்றியும் பெருசாக நினைக்க மாட்டாங்க. இவங்க எந்நேரம் பணம் சம்பாதிக்கிறதுல குறியாக இருக்கிறவங்க. ஆனால் சமுதாயத்தில் உயர்ந்திருப்பாங்க, பெரிய ஜமீன்தார், பிரபு அப்படி இப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த வைசாசுன்னு சொல்லக்கூடிய 3வது வர்க்கம். அதாவது வயிற்றுலேருந்து தொப்புலேருந்து பிறந்துட்டான்னுவாங்க. தொப்புலேருந்து யாரும் பிறக்க முடியாது. ஆனால் இவனுங்க உடலில் 4 கூறாக போட்டு ஏதோ உதாரணத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதையே பாய்க்கிற அதான் சத்யராஜ் போன்ற அறிவியலி முட்டாள்கள் அந்த பாரதிராஜா படத்தில் பாரதிராஜா எதுக்கு சொல்லியிருப்பார், அவர் ஒரு கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்தவர், இந்து மதத்தை தாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேடிக்கையெல்லாம் செய்கிறது, இவங்க படத்தில் ஒரு டைலாக்குங்களை வைக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். இப்போ அவங்க வாணிபம் செய்பவர்கள். அவர்கள் வாணிபம் செய்து பணம் சம்பாதிக்கிறதுலாம் குறியாக இருப்பாங்க. பணம் தன்னுடைய 3 தலைமுறைக்கு பணம் சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் தான் இருப்பாங்க அப்படின்றது. அடுத்து பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவானுங்க. பாதத்திலேருந்து யாரும் பிறக்க முடியாது. கால் அப்படின்றது நம்மளுடைய உடலின் கடைசி பகுதி. அதனால் இவங்க நாளாந்தர மக்கள் அப்படின்றது காரணம்.
ஆள்றவனையும் நினைக்க மாட்டான். இங்கே பணம் சம்பாரித்து பெரிய பெரிய வணிகர்களாக பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தொழில் அதிபர்களை பற்றியும் கவலைப்பட மாட்டான், கடவுளை பற்றியும் கவலைப்பட மாட்டான். இப்படி எதையும் கவலைப்படாமல் ஏதோ வேலைக்கு போனோம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், பிள்ளைங்களை பெற்றோம் அப்படின்றது இதில் உழைப்பாளி வர்க்கம்னு ஒன்று இருக்கும். அது 4வது வர்க்கம், அவன் தான் சூத்திரன் அப்படின்னு. அதனால் நம்ம 4 கேட்டகரியாக அரசாங்கத்தில் கூட 4 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கான். முதல் வர்க்கம் அப்படின்னு அவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் ஒரு கேடரு. அப்புறம் 2வது ஓரளவுக்கு ஒரு மேனேஜரு அப்படி இப்படின்னா, அப்புறம் ஒருத்தன் கிளர்க்குன்னு இருப்பான், அப்புறம் பியூனுன்னு இருப்பான். இவ்வளோ தானே தப்ப. இந்த 4 வர்க்கத்தை நம்மளுக்கு புரியறதுக்காக சொன்னதை இந்த முட்டாள்கள், அதாவது இந்து மதத்தில் தான் இந்த கலரிங் பூசியிருக்கான், 4 வர்ணமாக பூசிட்டான், தலையிலேருந்து பிறந்தான், நெஞ்சிலேருந்து பிறந்தான்னு கேள்வி பேசுவானுங்க. இது கிடையாது. தலையிலிருந்துன்றது அறிவுபூர்வமாக இருக்கக்கூடியது. அவன் பிராமணன், அவன் இறைவனுக்கு சேவை செய்வான். அடுத்து சத்திரியன், அதாவது நெஞ்சில் இருந்து பிறந்தவன்னா, நெஞ்சினாவே வீரம், வீரத்தை காட்டும்போது நம்ம நெஞ்சை தான் காட்டுவோம். அதுக்கு தான் சிம்ம ராசியில் கூட அதாவது சிங்கத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அடுத்து தொப்புள்ன்றது வயிறு பகுதி அவங்களுக்கு எவ்வளோ நாளும் நிறையா அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறையா சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கணுன்றது. அடுத்த பகுதி எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஏதோ அன்னைக்கு வேலைக்கு சாப்பிட்டுட்டு வாழ்கிறது பாதத்திலேருந்து பிறந்தது சூத்திரன்றது. இதுதான் இதனுடைய அர்த்தம்.